குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. இன்று வியாழக்கிழமை இரவு 7:30 ஆரம்பமாகும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான ஜோதிட ஆய்வுகள் என்ன கூறுகிறது என்பதை ஆராய்வோம். 42வது ஆட்டமாக ஆர்சிபி ஆர்ஆர் அணிகள் ஆட்டம் நடைபெறவிருக்கிறது. அதாவது சந்திரன் பூரட்டாதி 2ஆம் பாதம், செவ்வாய் பூசம் 2ஆம் பாதம், புதன் பகவான் உத்திரட்டாதி 4ஆம் பாதத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஆட்டம் விருச்சிக லக்னத்திலே ஆரம்பித்து தனுசு லக்னத்திலே முடிவடைகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஆர்சிபி அணி பொறுத்தவரையில் எந்த வீரர் சிறப்பான முறையிலே விளையாடுவார் என்பதை ஆராய்வோம். அதாவது சால்ட், படிக்கல், ஷெப்பர்ட், டி டேவிட், கே பாண்டியா, பி குமார் இவர்கள் ஒரு சிறப்பான ஆட்டத்தை காணலாம். அதே போல ஆர்ஆர் அணி பொறுத்தவரையில் ஜெய்ஸ்வால், சூரியன்சி, பராக், தீக்ஷனா, தேஷ்பாண்டே, எஸ் சர்மா இவர்கள் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு புது விதமான ஆய்வுகள். இந்த பதிவு இன்றைக்கு கூறியிருக்கும் இந்த ஆட்ட நேரங்களின் நிலவரங்கள் என்னன்னா, நேரங்கள் அதிகமாகுது. குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷம் தான் வீடியோ போடுறது. ஆனால் இது ஆய்வு 3 மணி நேரம் ஆகுது. அந்த அளவிற்கு ஆய்வுகள் அதிகமாக இருக்குது. நேரம் இவ்வளோ ஒதுக்கணும். ஒரு மேட்ச் 5 நிமிஷம் பேசக்கூடிய ஒரு பதிவை அதை ஆய்வுகளின் மூலமாக 3 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணணும். இது தேவையா அப்படின்ற யோசனை வந்துடுது ஒரு முறை. இருந்தாலும் இருக்கட்டும், இது ஒரு பதிவு இருக்கட்டும்னு தான் பதிவு பண்ணுறது. அப்போ எந்த அணி டாஸ் வின் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இன்று பராக் தான் ஆர்ஆருடைய கேப்டனாக இருக்கிறார். அதே போல் ஆர்சிபி படிட்டரு. பராக் டாஸ் வின் பண்ணுபவராக 50% வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இவர் ஃபீல்டிங்கை தேர்ந்தெடுத்தார் என்றால் வெற்றி ஆர்ஆர் பக்கம் இருக்கும். பேட்டிங்கை தேர்ந்தெடுத்தால் வெற்றி வாய்ப்புகள் ஆர்சிபி பக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைய நேர நிலவரங்கள், ஆட்டத்தின் நிலவரங்கள் இந்த முறையிலே இன்றைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.